Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல 5th chapter arithmetic progression ல exercise 5.2 ல 18th sum பாப்போம் இந்த வீடியோல. The sum of 4th and 8th terms of an AP is 24 and the sum of 6th and 10th term of AP is 44 னு கொடுத்திருக்காங்க. Find the first 3 terms of the AP னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 terms கண்டுபிடிக்கணும். First 3 terms கண்டுபிடிக்கணும்னா AP ல என்னென்ன தேவை? A தெரியணும், first term தெரியணும் and common difference தெரியணும். A and D கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ A and D கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்திருக்காங்க? sum of 4th and 8th term. அப்ப A4 plus A8 is equal to 24 னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? sum of 6th and 10th term. A6 plus A10 is equal to 44. ஓகேவா? இந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து A1 D1 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்குவோம். A4 னா அதை எப்படி எழுதலாம் நம்ம? A4 plus A8 is equal to A plus 4 minus 1 into D இல்லையா? அப்ப A plus 3D னு எழுதலாமா அத? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? A plus 7D. A plus 70. 1 minus பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இது given this is equal to 24. So A plus அப்ப 2A 3D plus 7D 10D is equal to 24. So இந்த equation full நான் வந்து 2 ஆல divide பண்ணிக்கிறேன். So simplify ஆயிடும். இப்போ A plus 5D is equal to 12. Name it as first equation. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? second A6 plus A10. அதை எப்படி rewrite பண்ணலாம் நம்ம? A6 னா A plus 5D plus A plus 9D is equal to 44. Okay, A plus A 2A 9 plus 5 14D is equal to 44. So இதையும் நம்ம 2 ஆல கட் பண்ணிக்கிட்டோம்னா 2 ஆல டிவைட் பண்ணிடுவோம். A plus 7D is equal to 22. Name it as second equation. So இந்த ரெண்டு equationையும் solve பண்ணா நமக்கு A and D கிடைக்கும் இல்லையா? Okay, solving 1 and 2. A plus 5D is equal to 12. A plus 7D is equal to 22. So நம்ம elimination methodல இது ரெண்டுத்தையும் solve பண்ண போறோம். So 1 minus 2 subtract பண்ண போறோம். First equation minus second equation. So that we have to change signs of the second equation. Minus. So plus A minus A வந்து cancel ஆயிடும். 5 minus 7. 5 minus 7 na minus 2D is equal to minus 22 plus 12. அது ரெண்டுத்தையும் minus பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10. Minus 10. So minus get cancelled. 2D is equal to 10. அப்ப D is equal to 10 by 2. That is equal to 5. So D value is equal to 5. So இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம AP ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா? So substitute D is equal to 5 in equation 1. 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நான். So A plus 5D A plus 5 into 5. D க்கு பதிலா 5 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் is equal to 12. A plus 25 is equal to 12. A is equal to 12 minus 25. 12 minus 25 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் A is equal to minus 13. A is equal to minus 13. So நமக்கு A தெரிஞ்சாச்சு, D தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம AP ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? The first 3 terms
first 3 terms. Therefore, first 3 terms. என்னென்ன வரும்? a plus d, a plus 2d. ஓகேவா? அப்போ a வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? a வேல்யூ -13, -13 plus 5, -13 plus 2 into 5. அப்போ -13, அடுத்தது -13 plus 5 பண்ணும்போது -8 கிடைக்கும். -13, 2 5s are 10. -13 plus 10 பண்ணும்போது -3 கிடைக்கும். So this is the first 3 terms of the given AP. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.